கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? சில நேரம் நமக்கு தொடர்ந்து பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கும். பல இடங்கள்ல இருந்து பிரச்சனை வரலாம், இல்லைனா ஒரே இடத்துல இருந்து பிரச்சனை வரலாம். Sometimes we may get into trouble often. The trouble may arise from a particular place or from different places. ஆனால் இந்த சோதனையெல்லாம் நம்ம தாண்டி பொறுமையாக வரும்போது நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. But when we are polite and when we are quiet during this trouble, surely there is a blessing for us. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. யாக்கோபு 1:12 சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். James 1:12 Blessed is the man who endures temptation, for when he has been proved, he will receive the crown of life, which the Lord has promised to those who love him. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம சோதனைகளை சகிக்கணுமா? See what the Bible says. We have to endure temptation, endure troubles, endure problems. ஒரு அரசரபையில் ஒரு கவிஞன் இருந்தான். அவன் நல்ல கவிதைகள் படைக்கிற ஆற்றல் கொண்ட ஒரு மனிதனாக இருந்தான். Once there was a poet in a court. He was a person who can write very good poetry. அதே அரசபையில் இன்னொரு மந்திரி ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நல்ல விமர்சகராக இருந்தார். In the same court there was another person. He was the best critic in the country. அந்த ராஜாவுக்கு கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். அதனால அடிக்கடி கவிஞர்கள் வந்து அங்கே கவிதைகளை சொல்லுவாங்க. The king loved poetry, so often poets used to come and recite poems there. அந்த ராஜா அவங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுப்பாரு. இந்த விமர்சகர் அதையெல்லாம் விமர்சனம் பண்ணுவார். The king used to give them lots of money and gifts. And this court poet was often hurt by the critic. இந்த ஆஸ்தான கவிஞனுக்கு அடிக்கடி இந்த விமர்சகர்களால் கொஞ்சம் அவமானம் ஏற்படும். அதனால் அவருக்கு ரொம்ப கோபம். இந்த ஆஸ்தான கவிஞர் எப்பயுமே அந்த விமர்சகர் மேலே கோபமாகவே இருந்தார். The court poet was always angry on the critic. நம்ம எவ்வளோ நல்லா எழுதினாலும் இந்த ஆள் நம்மளை கேவலப்படுத்திடுறாரு, ஏதோ விமர்சனன்ற பேரில் நம்மளை கேவலப்படுத்திடுறாருன்னு அவருக்கு ஒரு கோபம். He thought, even though I write very good poetry, in the name of criticism, he is insulting me. He was very, very angry. அவருக்கு ரொம்பவே கோபமாக இருந்தது. ஒரு முறை அந்த ராஜா ஒரு கவிதை போட்டி ஒன்று சொன்னார். அவருடைய பிறந்த நாளுக்கு கவிதை போட்டி நடத்த போகிறேன்னு சொன்னார். Once the king announced a poetry competition and he said it is going to be conducted on his birthday. இந்த அரசவை கவிஞருக்கு இந்த போட்டியில் கலந்து கொள்ளணும்னு ஆசை. ஆனால் அவருக்கு கோபம் எல்லாம் அந்த விமர்சகர் மேலே. The court poet wanted to participate in this competition, but his anger was on the critic. அந்த நாள் வந்தது. அன்னைக்கு தன்னுடைய கவிதையை அவர் வாசித்தார். The day came and he recited his poetry. உடனே அந்த விமர்சகர் எழும்பி அந்த கவிதையை ரொம்ப வித்தியாசமாக விமர்சித்தார். எல்லாருமே அந்த விமர்சகரை பாராட்டினாங்க. The critic stood up and said his criticism and everyone appreciated the critic. அந்த போட்டியில் அந்த அரசபை கவிஞர் தான் வெற்றி பெற்றார். அவருக்கு நிறைய பணமும் வீடும் நிலமும் ராஜா கொடுத்தாரு. ஆனால் அவருக்கு அதில் மகிழ்ச்சியே இல்லை. அவருக்கு ஒரே கவலை அந்த விமர்சகரை பற்றி. The court poet won the competition. The king gave him lot of money, a house and some lands, but he wasn't happy. He was angry on the critic. That night he took a sword and went to the house of the critic to murder him. அன்னைக்கு ராத்திரி ஒரு பெரிய வாள் ஒன்று எடுத்துட்டு
அந்த விமர்சகரை கொல்றதுக்காக அங்கே போனார். அங்கே போகும்போது அந்த விமர்சகர் தன்னுடைய மனைவி கூட பேசுகிற சத்தம் கேட்டு அவர் ஜன்னல் கிட்ட ஒளிஞ்சிருந்து கேட்டார். When he went there, he heard the critic speaking to his wife. So he hid near the window and was listening. அப்போ அந்த விமர்சகரோட மனைவி கேட்டாங்க, அந்த கவிஞர் நல்லா தானே கவிதை வாசிக்கிறார், நீங்கள் ஏன் அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. The wife asked the critic, the poet is very good. His poetry are very good. Why are you criticizing him always? அதுக்கு அந்த விமர்சகர் சொன்னார், ஒவ்வொரு முறையும் அவருடைய கவிதைகளை நான் ரொம்ப ரசிப்பேன். அவர் ரொம்ப திறமை வாய்ந்தவர். ஆனால் அவர் ஒவ்வொரு நேரமும் அவருடைய திறமைகளை வளர்த்து இன்னும் நல்லா கவிதை எழுதுறதுக்கு காரணம் என்னுடைய விமர்சனம்தான். அதனால தான் அவரை நான் விமர்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். The critic said, yes, I know that the poet is a talented man. He writes very good poetry. And every time the quality of his poem is increasing. That is because I criticize him and he tried to improve the quality of his poetry. That is why I am criticizing him. இதை கேட்டுட்டு இருந்த அந்த கவிஞருக்கு ரொம்ப கவலையாயிருச்சான். அப்புறம் தான் அவர் யோசிச்சு பார்த்தாராம், ஆமாம், விமர்சனத்துக்கு பயந்து தான் நான் நல்ல படைப்புகளை உருவாக்கினேன் அப்படின்னு. The poet who was listening to this was very sad because then only he realized, yes, fearing criticism, he had improved the quality of his poetry. அடுத்த நாள் கவிதை வாசித்த பின்னாடி அந்த கவிஞர் அந்த விமர்சகரை பார்த்து அவருடைய விமர்சனத்துக்காக காத்திருந்தாராம். The next day after reading a poem, the poet was waiting for the criticism of the critic. சில சமயம் இப்படி தான் எதுக்கு வருதுன்னே தெரியாமல் நமக்கு பல சோதனைகள் வரும். Sometimes we are also into trouble many times and we don't know why. இந்த சோதனைகள் எல்லாம் நம்மளை இன்னும் நல்ல வழியில் நடத்தும். The troubles that we face make us a better person. தங்கத்தை எப்படி அக்கினி புடமிடுதோ அதே மாதிரி நம்மளையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் புடமிட்டு ஒரு நல்ல மனிதராக மாற்றும். How the fire tests the quality of gold, the same way troubles test us and make us a better person. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.